தேசத்தில் இருக்கிற அந்நிய வல்லமைகள் கட்டப்படணும், மந்திரங்கள் கட்டப்படணும், சூனியங்கள் அழிக்கப்படணும், செய்வனைகள் அழிக்கப்படணும், ஏவல்கள் அழிக்கப்படணும், பாகாலின் கிரியைகள் அழிக்கப்படணும், வலு சர்ப்பத்தின் வல்லமைகள் அற்று போகணும். கவனமாய் கேளுங்க. இந்த காரியத்திற்காக நம்ம எல்லாம் சேர்ந்து ஒருமனப்பட்டு அந்நிய வல்லமைகள், மந்திர வல்லமைகள், சூனிய வல்லமைகள், செய்வன வல்லமைகள், ஏவலின் வல்லமைகள், வலு சர்ப்பத்தின் வல்லமைகள், பாகாலின் வல்லமைகள், தேசத்தில் இருக்கிற இந்த பலவானுடைய எல்லா வல்லமைகளும் இன்றைக்கு ராத்திரி அக்கினியில சுட்டரிக்கும்படிக்கு எல்லாம் செயலற்று போகும்படி கைகளை தட்டி உரத்த சத்தத்தோடு ஸ்தோத்திரம், எல்லா ஸ்தோத்திரமணி ஜோமனுக ஒரு மனப்பட்டு ஜோமனுங்க ஜோமனுங்க ஜோமனுங்க. ஆறு மௌனமா இருக்க வேண்டாம். நாம என்னோட சேர்ந்து ஜோமனுங்க. ஓ ரீ பாபா 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 பா ரீமா கபா லபா ரபா து ரபா தா ரபா கபா லபா ரபா ரீமா கதா ரபா ஷந்தா ரபா கரா ரீதா ரபா. அந்நிய வல்லமைகளுக்கு விரோதமாய் வருகிறோம், மந்திர வல்ல வருகிறோம், சூனிய வல்லமைக்கு விரோதமாய் வருகிறோம், செய்வனை வல்லமைக்கு விரோதமாய் வருகிறோம், ஏவல் வல்லமைக்கு விரோதமாய் வருகிறோம், பாகாலின் வல்லமைக்கு விரோதமாய் வருகிறோம், வலு சர்ப்ப வல்லமைக்கு விரோதமாய் வருகிறோம். இவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே அக்கினியிலே எரிந்து சாம்பலாய் போ. இவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே செயலற்று போ. ஸ்தோத்திரா ஸ்தோத்திரா ஸ்தோத்திரம். ஆமென் 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 ஆமென். அப்படியே கண்களை மூடி நான் ஜெபத்தில் இருப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லா கண்களை மூடி பரிசுத்த ஆவியானவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வானம் உமது சிங்காசனம் ஆண்டவரே, பூமி உமது பாதபடியாய் இருக்கிறபடியாய் தகப்பனே, இந்த தேசத்தை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உண்டாக்கினவர் தேவன் நீர் அல்லவா, உருவாக்கின தேவன் நீர் அல்லவா. இந்த தேசத்தின் மீது கர்த்தருடைய வல்லமை இறங்கி வரும்படியா ஆண்டவரே, இந்த தேசத்தின் மீது இருக்கிறதான சாப கட்டுகள் நிர்மூலமாகும்படியா, செய்வனைகள், சூனியங்கள், மந்திரங்கள், பிசாசின் கிரியைகள் ஆண்டவரே, மனுஷருடைய சூழ்ச்சிகள் ஆண்டவரே, இந்த தேசத்தை பாழாக்குகிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே செயலிழந்து போகும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. செயலிழந்து போகட்டும் ஆண்டவரே. தேசத்திலே நடக்கிற நாச மோசங்கள் இயேசுவின் நாமத்தில் அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்தை ஆண்டவரே பாழாக்கி கொண்டிருக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம், விக்கிரகத்தின் வல்லமைகள் ஆண்டவரே, அதிகாரத்தின் வல்லமைகள் நிர்மூலமாய் போகும்படியா ஜெபிக்கிறோம். சாத்தானுடைய கிரியைகள் அழிக்கப்படும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் கேட்கிறோம். என் தேவன் இறங்கி வரும்படியா ஆண்டவரே, நீர் அப்படியாய் செய்யப்போகிறபடியாய் நன்றி தகப்பனே. கர்த்தர் அப்படியே செய்யப்படும்படியினால் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமாம். அடுத்தபடியாக நம்ம ஒருமனப்பட்டு ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். தேசத்திலே ஒரு எழுப்புதல் வர வேண்டும், தேசத்திலே ஒரு அறுவடை வர வேண்டும். தேசம் சுவிசேஷத்தினால் அசைக்கப்பட வேண்டும், உபதேசத்தினால் அசைக்கப்பட வேண்டும். பட்டணங்கள், கிராமங்கள், மாவட்டங்கள், மாநிலங்கள், பட்டி தொட்டி கிராமம், வலது கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத விக்கிரகங்களை, பாகாலை வழிபடுகிற, உயிரில்லாத செத்த ஆவிகளை கும்பிடுகிற, மரித்தவர்களை கும்பிடுகிற, ஆமீன், உருவங்களையும் சிலைகளையும் கும்பிடுகிற, ஆமீன், உயிரில்லாதவைகளை வழிபடுகிற இந்த ஜனங்கள் மனம் திரும்பி உயிருள்ள தெய்வமாய் இயேசுவை வழிபடும்படிக்கு ஆமீன், இந்திய தேசம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை, ஒரு மிகப்பெரிய அறுவடையை, ஒரு மிகப்பெரிய அசைவை, ஒரு கூட்ட ஆத்துமாக்களை கர்த்தர் தரும்படிக்கு எல்லா கைகளை தட்டி உரத்த சத்தத்தோடு ஜெபம் போராடி செவி ரிபா காபா லாபா ராபா ரிதா ராமா காது ராபா காதரா ரிதா ராபா. எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல். கேளுங்க, வாயை திறந்து கேளுங்க. தாங்க எழுப்புதல், தாங்க எழுப்புதல், தாங்க. தேசம் முழுவதும் ஒரு எழுப்புதல் வருவதாக, பட்டணங்கள் அசைக்கப்படுவதாக, மாநிலங்கள் அசைக்கப்படுவதாக, மாநகரங்கள் அசைக்கப்படுவதாக, ஒவ்வொரு பஞ்சாயத்து அசைக்கப்படுவதாக, ஒவ்வொரு கிராமம் அசைக்கப்படுவதாக. எங்கள் தேசத்திலே ஒரு
அறுவடை வருவதாக, ஒரு எழுப்புதல் வருவதாக, ஒரு எழுப்புதல் வருவதாக. இதோ கடைசி காலத்தின் எழுப்புதலை எங்கள் நாட்களிலே தேசத்திலே கர்த்தர் ஊற்றுவாராக. பின்மாறி மழை முன்மாறி மழை தேசத்திலே இறங்குவதாக, இறங்குவதாக. எல்லா தேச ஜனங்களும், எல்லா ஜாதியினரும், எல்லா மொழியினரும், எல்லா பாஷைக்காரரும் மனம் திரும்பட்டும் அப்பா. கூட்டம் கூட்டமாய், கூட்ட கூட்டமாய் ஜனங்கள் ரட்சிக்கப்பட மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்யும். வாலிபர்களுக்குள்ள எழுப்புதல், சிறு பிள்ளைகளுக்குள்ள எழுப்புதல், கணவன் மனைவிக்குள்ள எழுப்புதல், வயதானவர்களுக்குள்ள எழுப்புதல், தேச தலைவர்களுக்குள்ள எழுப்புதல் இயேசுவின் நாமத்தில் வரட்டும். ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே, உம நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா, சோதரிக்கிறோம் தகப்பனே. அப்பா, தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் மனம் திரும்பட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ராஜாக்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, ஆண்டவரே. பணக்காரர்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. அப்பா, அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. எழுப்புதலுக்கு விரோதமாய் ஆண்டவரே, ரட்சிப்புக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகாரத்து நாவிகளுக்கு விரோதமாய் நாங்கள் வருகிறோம். உம்முடைய நாமத்தினாலே வருகிறோம், உம்முடைய நாமத்தினாலே முறியடிக்கிறோம், உம்முடைய நாமத்தினாலே அந்த பிசாசின் கிரியைகளை அப்புறப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ரட்சிப்புக்கு விரோதமாய் ஆண்டவரே ஆளுகை செய்திருக்கிறதான அந்தகாரத்தின் கிரியைகளை நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். தேவ வல்லமை, ரட்சிப்பின் ஊற்று கண்கள் இயேசுவின் நாமத்திலே தேசம் முழுவதும் ஊற்றப்படும்படியா, தேசம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படியா மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. மனம் திரும்புதல் உண்டாகட்டும் இந்த கடைசி காலத்திலே ஆண்டவரே. மனம் திரும்பட்டும் இந்த கடைசி காலம். உம்முடைய வருகை ஆண்டவரே சமீபமாய் இருக்கிறது. ஒரு ஆத்துமா கூட தகப்பனே நரகத்துக்கு போக கூடாது ராஜா. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட மனம் திரும்ப தேவனுடைய வல்லமை இறங்கட்டும், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும். ஜீவனுள்ள தேவனே, ஜீவாதிபதியே, நீர் இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. தேசம் முழுவதும் இருக்கிறதான எல்லா ஆண்டவரே கட்டுகளும் அழுக்கப்படட்டும். தேவனுக்கு விரோதமாய், எங்கள் தெய்வத்துக்கு விரோதமாய், வானத்தை பூமியை உண்டாக்கினவருக்கு விரோதமாய், ரட்சிப்புக்கு விரோதமாய் கிரியை செய்கிறதான அந்தகாரத்தில் லோகாதிபதிகளின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்திலே. தேவனே, ஒரு எழுப்புதலை போடும். தெய்வமே, ஒரு எழுப்புதலை போடுங்கப்பா இயேசுவின் நாமத்தினாலே. திக்கற்ற பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, வேதனையிலும் ஆண்டவரே, கண்ணீரிலும் ஆண்டவரே, அப்பா சோத்திரம் மரண போராட்டத்திலும் இருக்கிற ஜனங்கள் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே மனம் திரும்பட்டும். உம்முடைய சமூகத்துக்கு ஓடி வரட்டும். உம்முடைய சிலுவையை ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே. அப்பா சோத்திரம் அந்த இனலுக்குள்ளே வந்து தஞ்சம் அடையட்டும் ஐயா. ஆமென் அப்பா, ஆமென் ராஜா. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீர் என்று இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டும் அப்பா. ஆண்டவரே, கண்களை ஆண்டவரே குருடாக்கி வைத்திருக்கிற அந்தகாரத்தின் ஆவிகளை நாங்கள் இந்த வேளையிலே கட்டி அப்புறப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. காதுகளை செவிடாக்கி வைத்திருக்கிறதான அந்தகாரத்தின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம் தகப்பனே. அப்பா, ஒரு வெளிச்சம் உண்டாகட்டும். தேவனுடைய வெளிச்சம் ரட்சிப்பின் ஆண்டவரே அந்த ஊற்றுக்கண் ஊற்றப்படுகிறதுக்காக நன்றி இந்த வேளையிலே ராஜா. இயேசுவின் நாமத்திலே உம்முடைய கரத்தில் கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். அடுத்தபடியாக நம்ம ஜெபிப்போம். தேசத்தில் இருக்கிற பாவ வல்லமைகளுக்காக ஜெபிப்போம். ஒவ்வொரு சாராய கடைகளை ஒப்புக்கொடுப்போம், மதுபான கடைகளை ஒப்புக்கொடுப்போம். மதுபான கடைகள் எல்லாம் அடைக்கப்படணும். மதுபான வல்லமைகள் எல்லாம் அழுகணும். குடி போதை ஆவிகள் குடும்பங்களை விட்டு வெளியேறணும். ஆண்களும் குடிக்கிறார்கள், பெண்களும் குடிக்கிறார்கள், மாணவர்கள் குடிக்கிறார்கள், மாணவிகள் குடிக்கிறார்கள். பள்ளிக்கூடத்துக்குள்ள சாராயம், ஆமென். பள்ளிக்கூடத்துக்குள்ள கஞ்சா, பீடி, சுருட்டு, ஆமென், போதை வஸ்துகள் கல்லூரிகளுக்குள்ள ஊடுருவுகிறது. போதை ஊசிகள் ஊடுருவுகிறது. நம்ம ஜெபிக்க போறோம். தேசத்தில் இருக்கிற
பாவங்கள் மதுபான வல்லமைகள் அழியணும், சினிமா மோகத்தின் வல்லமை அழியணும், சீரியல் வல்லமைகள் அழியணும், விபச்சார ஆவிகள் அழியணும், வேசித்தன ஆவிகள் அழியணும், சின்ன பிள்ளைகள் பெரியவர்கள் வாலிபர்களை கெடுகிற எல்லா தீய வல்லமைகள் இவைகள் எல்லாம் அழியணும். மதுபான வல்லமைகள் அழிக்கப்பட, சினிமா துறை வல்லமைகள் அழிக்கப்பட, சீரியல் வல்லமைகள் அழிக்கப்பட, வேசித்தன ஆவிகள் அழிக்கப்பட, விபச்சார ஆவிகள் அழிக்கப்பட, போதை வஸ்துகளின் ஆவிகள் எல்லாம் தேசத்தை விட்டு வேரோடு கூண்டோடு கர்த்தர் அழிக்கும்படி கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ரீ பா 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 ரீ மா கா பா லா பா. இப்பொழுது நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஒரு ஜெப வீரர்களை எழுப்புங்கப்பா. ஒரு ஜெப அபிஷேகம், ஒரு யுத்த சேனையாக நாங்கள் நிற்கணுமே. ரீ பா பா பா. இயேசுவின் நாமத்தில் தேசத்தை தீட்டுப்படுத்துகிற, தேசத்தை கரைப்படுத்துகிற, தேசத்தை கெடுக்கிற எல்லா மதுபான ஆவிகள், குடிபோதையின் ஆவிகள் வீடுகளை விட்டு வெளியேறு, கணவனை விட்டு வெளியேறு, மனைவியை விட்டு வெளியேறு, பிள்ளைகளை விட்டு வெளியேறு, எங்க தேசத்தை விட்டு வெளியேறு, வாலிபர்களை விட்டு, வாலிப பெண் பிள்ளைகளை விட்டு எல்லா மதுபான ஆவிகள் தேசத்தை விட்டு வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. மதுபான கடையில வல்லமை இறங்குவதாக. இதோ அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக. போதை வஸ்துக்களின் ஆவிகள், போதை வஸ்துக்களுடைய குடோன்கள், போதை வஸ்துகள் தயார் செய்யப்படுகிற எல்லா தொழிற்சாலைகள் மேல அக்கினி கொட்டப்படுவதாக, அக்கினி கொட்டப்படுவதாக. இயேசுவின் நாமத்திலே நாளுக்கு நாள் எங்கள் தேசத்தை கெடுக்கிற இந்த குடியின் வல்லமைகள், போதை வஸ்துக்களின் வல்லமைகள், பிள்ளைகளை கெடுக்கிற, பிள்ளைகளை நாசமாக்குற, குடும்பங்களை நாசமாக்குற, சமுதாயத்தை நாசமாக்குற இந்த ஆவிகளுக்கு விரோதமாய் இப்ப வருகிறோம். வேசித்தன ஆவிகள் வெளியேறுவதாக, விபச்சார ஆவிகள் வெளியேறுவதாக, பாலியல் ஆவிகள் வெளியேறுவதாக, சினிமா வல்லமை அழிக்கப்படுவதாக, சீரியல் வல்லமை அழிக்கப்படுவதாக. தேசத்தை தீட்டுப்படுத்துகிற, பாழாக்குற இந்த பாவத்தின் வல்லமைகள் எல்லாம் இன்றைக்கு ராத்திரி நாங்க கட்டி ஜெபம் பண்ணுகிறோம். தேசத்தை விட்டு வெளியேறி ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, பரிசுத்தாவியானவரே, அப்பா சோதரம், அப்பா சிறு பிள்ளைகளை ஆண்டவரே, அப்பா சோதரம் பாழாக்குகிறதான ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கை ஆண்டவரை வீணாக்குகிறதான ஆண்டவரே, லைஃப் முழுவதையும் ஆண்டவரே சோதரம் வீணடிக்கிறதான ஆண்டவரே சோதரம். ஆண்டவரே, இந்த போதை பழக்கங்கள் ஆண்டவரே பிள்ளைகளை விட்டு மறைந்து போகட்டுமே நாமத்தினாலே. சிறு பிள்ளைகளுக்கு ராஜா ஒரு பயபக்தி உண்டாகட்டும், நாமத்தினாலே பயபக்தி உண்டாகட்டும் ஆண்டவரே. இந்த குடி பழக்கங்களினாலே, தவப்பன இந்த மதுபானத்தினாலே பெரியவர்கள், சிறியவர்கள், வாலிபர்கள் ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே பாழாக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்களே. என்னேசுவே, என்னேசுவே நிர்மணம் இறங்கும்படியா தேசம் முழுவதும் இன்றைக்கு கர்த்தாவே இந்த மனமும் மதுவானும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே சோத்திரம் அப்பா அடிமையாக்கி வைத்திருக்கிற ஆண்டவரே அந்த பொல்லாத ஆவியை இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறோம், கடிந்து கட்டுகிறோம். இந்த இரவு வேளையிலே நாங்கள் கடிந்து கட்டுகிறோம். சிறு பிள்ளைகளை ஆண்டவரே அப்பா சோத்திரம் பாழாக்குகிற ஆண்டவரே அந்த குடியின் ஆவிகள், ஆண்டவரே அந்த போதையின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆண்டவரே கடிந்து கட்டுகிறோம். ஏசப்பா இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே அதற்கு அடிமைப்பட்டு இருக்கிற ஜனங்கள் இன்றைக்கு அநேகம் தவப்பனே, இன்றைக்கு அநேகர் ஆண்டவரே இன்றைக்கு அதற்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள். அப்பா ஏசப்பா குடும்பங்கள் பாழாய் போகிறது ராஜா, அவருடைய வாழ்க்கை எல்லாம் வீணாய் போகிறது தவப்பனே. அநேகர் மறுத்து போகிறார்கள் ராஜா. சீர்கட்டு போய் கிடக்கிறதான தேசத்திலே ஆண்டவரே இந்த சீரை ஆண்டவரே நீர் சீர்படுத்தும்படியா ஆண்டவரே இந்த சீர்கட்ட வாழ்க்கையை கர்த்தாவே நீர் சீர்படுத்தும்படியா உம்மை நன்றியோடு சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா தேசம் முழுவதும் இருக்கிற
ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார். கைகளை தட்டி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம எல்லாம் கருத்தோட பொறுப்பா நம்ம ஜெபம். நம்ம சபையை சுற்றி எத்தனையோ கிராமங்கள் இருக்கிறது. இந்த மரக்காணம் தாழ்கா அசைக்கப்பட வேண்டும். இந்த ஈசிஆர்ல ஒரு எழுப்புதல் நம்ம சபையிலிருந்து புறப்படணும். மரக்கான தாலுகாவை கர்த்தர் அசைக்கணும். மரக்கான தாலுகாவுக்கு கீழே எத்தனை கிராமம் இருக்கோ அத்தனை கிராமமும் அசைக்கணும். நம்ம சபையை சுற்றி இருக்கிற எல்லா வீடுகள் தொடப்படணும். எல்லா கிராமங்கள் சந்திக்கப்படணும். பாவ சாப இருளின் ஆவிகள், இருளின் வல்லமைகள் வெளியேறணும். ஆமென். கடலோர பகுதியில் இருக்கிற மக்கள் மனம் திரும்பணும். இந்த ரோட்டுக்கு அந்த பக்கமா இருக்கிற மக்கள் மனம் திரும்பணும். மரக்கான தாலுகா முழுக்க கர்த்தருடைய வல்லமை இறங்கணும். விழுப்புரம் மாவட்டம் அசைக்கப்படணும். இந்த விழுப்புரம் மாவட்டம் முழுக்க ஒரு அசைவு உண்டாகி, ஒரு எழுப்புதல் உண்டாகி, இந்த மாவட்டம், இந்த தாலுகா, நம்முடைய சபையை சுற்றி இருக்கிற எல்லா இடங்களிலும் ஒரு எழுப்புதலை அறுவடைய கர்த்தர் கொடுக்கும்படி எல்லாம் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ரீபா காபா லாபா. ஆவியோடு ஜெபம் பண்ணுங்க, ஆவியோடு ஜெபம் பண்ணுங்க, கருத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ரீமா காதரா. இயேசுவின் நாமத்தில் சபையை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு வீடுகளுக்காக ஸ்தோத்திரம். சபையை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு கிராமத்திற்காக ஸ்தோத்திரம். கடலோர பகுதி மக்களுக்காக ஸ்தோத்திரம். ஈசிஆர் முழுவதும் இருக்கிற மக்களுக்காக ஸ்தோத்திரம். வலது பக்கம் இடது பக்கமாக இருக்கிற எல்லா கிராமத்துக்காக ஸ்தோத்திரம். மரக்காணத்துக்கு கீழே இருக்கிற அத்தனை கிராமத்திற்காக, பஞ்சாயத்துக்காக, தாலுகாக்களுக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே விழுப்புரம் மாவட்டத்திற்காக ஸ்தோத்திரம். விழுப்புரம் மாவட்டத்துக்கு கீழே இருக்கிற அத்தனை பஞ்சாயத்துக்காக, அத்தனை கிராமங்களுக்காக, அத்தனை தாலுகாக்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த மரக்கான தாலுகாவில் ஒரு அசைவு வருவதாக, ஒரு அறுவடை வருவதாக, ஒரு எழுப்புதல் வருவதாக, ஒரு எழுப்புதல் வருவதாக, ஒரு எழுப்புதல் வருவதாக, ஒரு எழுப்புதல் வருவதாக, ஒரு அறுவடை உண்டாவதாக, ஒரு அறுவடை உண்டாவதாக. இந்த கிராமங்களை, இந்த வீடுகளை, இந்த பட்டணங்களை கட்டி வைத்திருக்கிற எல்லா ஆவிகள் அந்தந்த கிராமத்தை விட்டு வெளியேறி, அந்தந்த கிராமத்தை விட்டு வெளியேறி ஓடி 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 இனிமே உனக்கு இந்த எல்லைகளுக்குள்ள நீ இருக்கக்கூடாது. எந்த தெருவில் இருக்கக்கூடாது, எந்த வீதியில இருக்கக்கூடாது. உன் ராஜ்யங்கள் அழிக்கப்படட்டும், உன் கிரியைகள் அழிக்கப்படட்டும். உன்னுடைய எல்லா வல்லமைகளை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உரிந்து கொள்ளுகிறோம். ஆமென். சபையை சுற்றி இருக்கிற எல்லா குடும்பங்கள் மனம் திரும்ப, மரக்கான தாலுகாவில் ஒரு எழுப்புதல் உண்டாக, விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு அசைவு உண்டாகும்படிக்கு உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையிலே கூட ராஜா ஆண்டவரே மரக்காணத்தில் இருக்கிறதான ஆண்டவரே ஸ்தோத்திரம், அதற்கு கீழே இருக்கிறதான கிராமங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எல்லா கிராமங்களையும் கர்த்தர் ஆண்டவரே நிர்பரப்படுக்கும்படியா ஆண்டவரே ஒவ்வொரு கிராமத்திலும் ஆண்டவரே ஏசப்பா அப்பா உம்முடைய வல்லமை இறங்கும்படியா, ஒவ்வொரு கிராமத்திலேயும் ராஜா உம்முடைய ரத்தம் ஊற்றப்படும்படியா, ஒவ்வொரு கிராமத்திலேயும் ஆண்டவரே உம்முடைய ரட்சிப்பு ஆண்டவரே ஸ்தோத்திரம் வல்லமை இறங்கும்படியா, ஒவ்வொரு கிராமத்திலேயும் தகப்பனே இயேசுவே என்று ஜனங்கள் சொல்லத்தக்கதாக, ஜனங்கள் இயேசுவே என்று கூப்பிடத்தக்கதாக ஆண்டவரே நீர் இறங்கும்படியா, பரிசுத்த ஆவியானவரே நீர் இறங்கும்படியா ரட்சிங்கப்பா. ஒவ்வொரு கிராமத்திலும் ஆண்டவரே வீட்டு கூட்டங்கள் நடக்கட்டும், ஒவ்வொரு கிராமத்திலும் ஆண்டவரே சபைகள் எழும்பட்டும், ஆண்டவரே ஜெபிக்கிறவர்கள் எழும்பட்டும், துதிக்கிறவர்கள் எழும்பட்டும், தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். விழுப்புரத்தில் இருக்கிறதான ஆண்டவரே கிராமங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அங்க உள்ள ஆண்டவரே ஒவ்வொரு கிராமத்திலும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே ஒவ்வொரு கிராமத்திலும் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவருடைய தலைமுறை ஆவிகளை விட்டு தலைமுறை ஆண்டவரே
கிரியைகளை நிர்மூலமாக்கும்படியா தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு கிராமத்திலும் ஆண்டவரே இறங்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. தாரதாரையான கூட்டங்கள் ஆண்டவரே இயேசுவை பின்பற்றட்டும் ஐயா. தாரதாரையான ஜனங்கள் அநேக ஆயிரம் லட்சங்கள் தவப்பனே தேசம் முழுவதும் உம்முடைய ஆண்டவரே உம்முடைய பாத தண்டையில் வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. உம்முடைய சிலுவை இனலில் ஆண்டவரே தஞ்சம் கூறத்தக்கதாக ஜனங்களை வணைந்து கொள்ளுங்கப்பா. ஒரு ஆத்துமாவாவது ஆண்டவரே அது நரகத்துக்கு போவது உமக்கு சித்தமில்லையே ராஜா. நீங்க ஆண்டவரே தொட்டு ரட்சிங்கப்பா. கல்லான இருதயங்கள் இயேசுவின் நாமத்தினாலே கரையட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே கல்லான இருதயங்களை உடைத்து போடும்படியா சதையான இருதயங்களை கர்த்தர் பொருத்தும்படியா என் தேவனுடைய ஆண்டவரே ஆண்டவரே அந்த ஆணி பாய்ந்த கரம் இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய ரட்சிப்பின் கரம் இறங்கி வரும்படியா என் தேவனே என் தெய்வமே நீர் இறங்கி வாரும் அப்பா. அப்பா நீங்க இறங்கி வாங்கப்பா. இன்னும் ஜனங்கள் கட்டப்பட்டு கிடக்கிறார்களே, இன்னும் ஜனங்கள் ஆண்டவரே காயப்பட்டு கிடக்கிறார்களே, இன்னும் பாவத்திலும் சாவத்திலும் கிடக்கிறார்களே. பரிசுத்த ஆவியானவரே நிர்மணம் இறங்கி வாங்கப்பா. ஆண்டவரே அறுவடை மீதியாய் இருக்கிறது, ரட்சிப்பு உம்முடைய கரத்தில் இருக்கிறது ராஜா. நீங்க இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஜெபத்தை கேட்டபடியினால் கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்ம ஜெபிப்போம். முடிந்தால் முழங்கால் படியிட்டு நம்ம ஜெபிக்க போறோம். ஆமென். இந்த சபைக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், அறுவடைக்கு விரோதமாய், எழுப்புதலுக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய், இந்த சபைக்கு வருகிற விசுவாசிகளுக்கு விரோதமாய், ஆமென், அதுக்காக மட்டும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்கணும். அதாவது விரோதமாய் எழும்புகிற வல்லமைகள், ஆசீர்வாதம் சுகபலன் அல்ல, விரோதமாய் எழும்புகிற வல்லமைகள், ஆயுதங்கள், சபைக்கு விரோதமாய், ஊழியத்துக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய், இந்த சபைக்கு வருகிற விசுவாச குடும்பங்களுக்கு விரோதமாய் எந்த மனிதர்கள், எந்த அதிகார வல்லமைகள், எந்த தேசத்தின் அதிபதிகள், எந்த தேசத்தின் தலைவர்கள், எந்த தேசத்தில் பதவியில் இருக்கிறவர்கள், எந்த வல்லமைகளும் ஆமீன் எழும்புகிற இந்த வல்லமைகள், ஆயுதங்கள் எல்லாம் முற்றிலுமாய் நிர்மலமாகும்படி கைகளை தட்டி நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்திலே சபைக்கு விரோதமாய் எழும்புகிற, ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்புகிற, ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்புகிற, விசுவாச ஜனங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற, ஊழியம் செய்கிற குடும்பத்துக்கு விரோதமாய் எழும்புகிற அதிகார வல்லமைகள், பிரபஞ்சத்தின் வல்லமைகள், வானமண்டலத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்திலே செயலற்று போவதாக. எல்லா ஆயுதமும் செயலற்று போவதாக. எல்லா வல்லமையும் செயலற்று போவதாக. எல்லா திட்டங்களும் அழிக்கப்படுவதாக. எல்லா ஆலோசனை அழிக்கப்படுவதாக. எல்லா தந்திரமும் அழிக்கப்படுவதாக. இப்போது இந்த இரவு நேரத்தில், இப்போது சபைக்கு, தேவ பிள்ளைகளுக்கு, விசுவாச குடும்பத்துக்கு விரோதமாய் எந்த வல்லமைகள் அவங்க வாழ்க்கைக்கு விரோதமாய், வீட்டுக்கு விரோதமாய், வாசப்படிகளை தலைவிரித்து நிற்கிற எல்லா ஆவிகளும், எல்லா வல்லமைகளும் இப்பொழுது இயேசுவின் நாமத்திலே வெளியேறி போ. அவன் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, ஏசப்பா உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே சபையை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஊழியம் உம்முடையது ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஊழியம் உம்முடையது தகப்பனே. ஓ, ஒருவன் என்னுடைய ஊழியத்தை கெடுத்தால் அவனுடைய குடும்பத்தை நான் கெடுப்பேன் என்று சொன்ன தேவனே, இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் ஆண்டவரே எழும்புகிற ஆண்டவரே மனித ஆண்டவரே சக்திகள் நிர்மூலமாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் எழும்புகிற ஆண்டவரே ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்திலே வாய்க்காமல் போகட்டும். இந்த ஊழியத்துக்கு விரோதமாய் ஆண்டவரே திறக்கப்படுகிற நாவுகள் இயேசுவின் நாமத்தினாலே அடைக்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே அப்பா, இந்த ஊழியத்தை உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் பொறுப்பெடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். சபைக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அந்தகாரத்தின் ஆவிகள் நிர்மூலமாகட்டும். அதிகார
அதிகாரிகளுடைய ஆண்டவரே சோத்திரம் ஆலோசனைகள் இயேசுவின் நாமத்தினாலே அவமாய் பாவமடையாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா உம்முடைய சபைக்கு விரோதமாய் ஊழியத்துக்கு விரோதமாய் வேகமாய் எழுந்து நிற்கிறதான ஆண்டவரே வேகமாய் எழுந்து நிற்கிறதான சத்ருவின் கிரியைகள் நிர்மூலமாகட்டும். ஆண்டவரே இரும்பு கோல்களை முறிக்கிற தேவனே, தடைகளை நிர்மூலமாக்குகிற தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா ஆண்டவரே அந்த இரும்பு கோல்களை முறிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவரே நிர்மூலமாக்கி ஜெயம் எடுக்கிறோம். தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். எந்தெந்த இடத்துல எல்லாம் யாரெல்லாம் ஆண்டவரே ஆலோசனை பண்ணுகிறார்களோ அவருடைய ஆலோசனை எல்லாம் அவமாய் போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. கர்த்தாவே நீரே தெய்வம், நீரே ஜீவனுள்ள தேவன் என்று ஆண்டவரே ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் என் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். அப்பா உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ராஜா. பரிசுத்த ஆவியானவரே நீங்க இறங்கி வாங்கப்பா. ஏசப்பா நீங்க இறங்கி வாங்க ஆண்டவரே. உம்முடைய தூதர்களை அனுப்புங்க ஆண்டவரே. ஆண்டவரே சிந்தைகள் ஆண்டவரே பிடிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே அவர்கள் ரட்சிக்கப்படட்டும், அவர்கள் மனம் திரும்பட்டும், தேவ பயம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவ பயம் இல்லாமல் ஆண்டவரே துணிகரமாய் தேவனுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற ஒவ்வொரு மனுஷர்களையும் ஒவ்வொரு மனுஷியையும் ஆண்டவரே ஒவ்வொரு அதிகாரிகளையும் கர்த்தர் சந்தித்தருளும்படியா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த இரவு வேளையிலே சிரசுகள் தொடப்படுவதாக, இந்த உறங்குகிற வேளையிலே அவர்களுடைய ஒரு மாற்றம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்திலே. ஆண்டவரே அவர்களை சந்தித்தருளும்படியா ஜெபிக்கிறோம். என் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளும்படியா ஆண்டவரே உம்முடைய வல்லமை இறங்கி வரும்படியா ஜெபிக்கிறோம். பாதாள அல்ல ஆண்டவரே எங்கள் இயேசுவே தேவன், எங்கள் இயேசுவே தேவன். ஆண்டவரே நீர் ஒருவரே தேவன். ஆண்டவரே நீர் ஒருவரே வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரியாய் இருக்கிறீர். ஆண்டவரே இயேசுவின் நாமத்திலே உம்முடைய கரத்தில் ஏற்படுத்தி ஜெபம் கேட்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஜெபத்தை கேட்டபடியினால் கைகளை தட்டி நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, மக்கள் ஸ்தோத்திரம். ஆமென். ஒரே ஒரு பகுதிக்காக நாம் ஜெபித்து இந்த விண்ணப்பத்தை நிறைவு செய்ய போகிறோம். ஆமென். நம்முடைய விசுவாச குடும்பங்களுக்காக நம்ம எல்லாம் உருக்கமாக நான் ஜெபம். நல்ல பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஜெபிக்கிற பிள்ளைகளை தந்திருக்கிறார், ஆராதிக்கிற பிள்ளைகளை தந்திருக்கிறார், வசனம் கேட்கிற பிள்ளைகளை தந்திருக்கிறார், சத்தியத்தில் அறிவிக்கிற வாஞ்சை உள்ள பிள்ளைகளை தந்திருக்கிறார், ஊழியத்திற்காக ஆயிரங்கள் லட்சங்களாக கொடுத்து தாங்குகிற பிள்ளைகளை கர்த்தர் தந்திருக்கிறார். நம்முடைய சபைக்கு வருகிற விசுவாசிகளுடைய சுகத்திற்காக ஜெபம் பண்ணுவோம், பலத்திற்காக ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். நல்ல கடற்தொழில் செய்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வருமானம், கூலி வேலை செய்கிறவர்களுக்கு நல்ல வேலை வருமானம், வியாபாரத்தினுடைய வியாபாரம் ஆஸ்வதிக்கப்படணும், கணவன் மனைவி குடும்பத்தில் சமாதானம் வரணும். நம்முடைய விசுவாசிகளுக்கு சொந்த இடங்கள் கிடைக்கணும், சொந்த வீடுகள் கிடைக்கணும், நல்ல வாகனங்கள் கிடைக்கணும், திருமண வயதுள்ள பிள்ளைகளுக்கு வாழ்க்கை துணை அமையணும். கர்த்தர் நம்முடைய விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவரும் வேணும். நெருக்கங்கள், பாடுகள், வியாதிகள், வறுமைகள், கடன் பாரங்கள், உபத்திரவங்கள், ஆமென் ஸ்தோத்திரம், இந்த பொல்லாத வல்லமைகள் எல்லாம் வெளியேறி நம்முடைய விசுவாசிகளை கர்த்தர் அளவில்லாமல் ஆஸ்வதிக்கணும். நம்ம சபையில விசுவாசிகள் என்கிற பேர்ல இருக்கக்கூடாது. அவர்கள் சீசர்களாய் மாறணும், அவர்கள் சீசர்களாய் மாறணும். அப்படி எல்லா கைகளை தட்டி நம்முடைய விசுவாசிகளுக்காக எல்லாம் ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். வாய்களை திறந்து முடிந்தால் நிலமுழங்கால் படியிட்டு, முடிந்தால் நிலமுழங்கால் படியிட்டு, ஓ ரீமா காபாலபா ரிகா தாரபா ஷாந்தரபா தாரா, வல்லமை இறங்கட்டும் அப்பா. நீர் கொடுத்த அன்பு விசுவாசிகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஒரு மனப்பட்டு ஜெபம் பண்ணுகிறோம். வியாதிகள் சுகமாவதாக, இருள் மறைவதாக, வேதனை மறைவதாக, அந்தகாரம் மறைவதாக, சமாதானத்தை கெடுக்கிற ஆவி வெளியேறு, ஆசீர்வாதத்தை கெடுக்கிற ஆவி வெளியேறு, குடும்பத்தை பிரிக்கிற ஆவி வெளியேறு. ஓ ஸ்தோத்திரம். விசுவாசிகள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய வல்லமையான கரம் இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே செல்வ செழிப்புகள் உண்டாவதாக, ஜெப ஆவிகள் ஊற்றப்படுவதாக, விண்ணப்ப ஆவி ஊற்றப்படுவதாக, மண்டாட்டு ஆவி ஊற்றப்படுவதாக. ரட்சிக்கப்படட்டும், மனம் திரும்பட்டும், ஞானஸ்நானம் எடுக்கட்டும். கணவன் மனைவி பிள்ளையாய் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி குடும்பமாய் சபையிலே வந்து நிற்பதற்கு ஆண்டவரே இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் ஜெபத்துக்கு பதிலை தருவீராக. சொந்த இடத்தை கொடுப்பீராக, சொந்த வீட்டை கொடுப்பீராக, நல்ல வாகனத்தை கொடுப்பீராக, குழந்தை செல்வ
குடும்பத்தை கொடுப்பீராக. எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பீராக. திருமண வயதுள்ள பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பாடசாலை படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞான சுகபலன் பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பீராக. கல்லூரி படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞான சுகபலன் பாதுகாப்பை கர்த்தர் கொடுப்பீராக. எல்லா கடன் பாரங்கள் இயேசுவின் நாமத்திலே மாறுவதாக. கூலி வேலை செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதியோ. வியாபாரம் செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதியோ. கடல்ல தொழில் செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதியோ. அரசு வேலை செய்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதியோ. எல்லா வறுமையின் ஆவி வெளியேறுவதாக. தரித்திர ஆவி வெளியேறுவதாக. பஞ்சத்தின் ஆவி வெளியேறுவதாக. சாபத்தின் ஆவி வெளியேறுவதாக. வியாதி சுகமாவதாக. வியாதி சுகமாவதாக. வியாதி சுகமாவதாக. இப்பொழுது எங்க விசுவாச குடும்பங்கள் மேல உங்க ரத்தத்தை தெளித்து நாங்க ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வதிக்கிறோம். அப்படியே நீங்க எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்க கையை பிடிச்சுக்கோங்க. 2 பேர் ஒரு மனப்பட்டா ஆண்டவர் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தை தருவார். நானும் ஆமென் கணவன் மனைவியாக ஆமென் ஊழியக்காரன் ஊழியக்காரியாக நாங்க கையை பிடிச்சிருக்கிறோம். நீங்க பக்கத்தில் இருக்கிறவங்க ஆண்கள் ஆண்களையும் பெண்கள் கையை பிடிச்சுக்கோங்க. நீங்க ஒருமனப்பட்டு ஆமென். அருமையான மகள் ஜெபிக்கும் போது கர்த்தர் விசுவாச குடும்பத்தின் மேல ஆசீர்வாதத்தின் பெருமழையை கர்த்தர் ஊற்றும்படிக்கு அப்படியே ஒரு மனமாய் ஸ்தோத்திரத்தோடு ஜெபிப்போம். ஆண்டவரே சோதரம் அப்பா, துதிக்கிறோம் அப்பா, சோதரிக்கிறோம் ராஜா. சோதரம் ஆண்டவரே அப்பா, சபையில் இருக்கிறதான விசுவாச பிள்ளைகள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தகப்பனே உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் என் தேவன் பொறுப்பெடுக்கும்படியா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே சோதரம் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா. வறுமைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வியாதிகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளுடைய துக்கங்கள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆண்டவரே வேதனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனைகள் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. வீடு இல்லாதவர்களுக்கு ஆண்டவரே நீர் வீடு ஆண்டவரே கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. வீடு கட்ட ஆண்டவரே பண தேவைகளை சந்திக்கும்படியா, நிலமில்லாதவர்களுக்கு ஆண்டவரே நீர் இடத்தை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக அப்பா. நீங்க ஆபிரகாமை பார்த்து சொன்னீங்களே, ஓ வானத்தின் நட்சத்திரங்களை உன்னால் என்ன கூடுமானால் என்ன என்று கடற்கரை மணலை போல் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே அன்றிருந்த தேவன் இன்றும் இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே மறுத்தாலும் ஆண்டவரே 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினீங்களே ஆண்டவரே சோதரம் அப்பா. இன்றும் ஜீவிக்கிற தேவனே ஆண்டவரே குடும்பங்களை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. சபையை உம்முடைய கரத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆண்டவரே நீங்க பாதுகாருங்க ராஜா. ஆண்டவரே எந்த சாத்தானுடைய கிரியிலும் பிள்ளைகளை அணுகாதபடிக்கு, எந்த பிசாசின் தந்திரங்களும் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளாதபடிக்கு நீங்க வேலி அடைக்கும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே நீர் வேலி அடைக்கிற தேவன் அல்லவா? யோபுவை வேலி அடைத்த தேவன் ஆண்டவரே. சபையில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆண்டவரே வேலி அடைக்கும்படியா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. நீர் பொறுப்படும் சிறு பிள்ளைகள் கர்த்தாவே நல்லா படிக்க ஆண்டவரே, நல்ல ஞானத்திலே வளர ஆண்டவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே. படிப்பு தேவையெல்லாம் சந்திங்கப்பா, படிப்பு தேவையெல்லாம் சந்திங்கப்பா. அன்றாட ஆண்டவரே கூலி வேலை செய்யற உம்முடைய பிள்ளைகளுடைய கரத்தை ஆசீர்வதிங்கப்பா அப்பா. நீங்க ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகளுக்கு நல்ல ஜெப ஆவியை ஊற்றுங்கப்பா. செய்யுங்க ஆண்டவரே. ஜெபிக்கிற வீராங்கனைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க பொறுப்படுங்க ராஜா. வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ராஜா. சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தையும் சாட்சி உள்ள பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யுங்கப்பா. ஒவ்வொருவரும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபர்களும் ஆண்டவரே தேவனுக்கு பயந்துப்பா ஆண்டவரே அப்பா. சோத்திரம் பரிசுத்தத்தோடு வாழ உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய நாமம் ஆண்டவரே மகிமைப்படட்டும் அப்பா. உம்முடைய நாம மகிமைக்கான பிள்ளைகள் வாழ உதவி செய்யுங்கப்பா ஆண்டவரே அப்பா. சாட்சி கட்டு போகிற வாழ்க்கை வேணா ராஜா ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் சாட்சியாய் வாழட்டும் ஏசப்பா. ஜெபத்தோடு உம்முடைய பிள்ளைகள் வாழட்டும் ஆண்டவரே அப்பா. உம்முடைய வருகைக்கு
உம்முடைய ஆண்டவரே, ஆசீர்வாதத்தின் வல்லமை ஆயத்தப்படுத்துங்கப்பா. ஊற்றப்படட்டும். சபையை நீங்க ஆயத்தப்படுத்துங்கப்பா. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கரத்துல ஒப்புக்கொடுத்து ஆமென். ஜெபம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தர் அப்படியே ஜெபத்தை கேட்டபடியினால் ரெண்டு கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி ஓஹோ, நம்முடைய எல்லா விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதிலை தரப்போகிறார். கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், வானம் திறந்திருக்கிறது, வானம் திறந்திருக்கிறது. கர்த்தர் பதிலை தருகிறார், பதில் தந்து கொண்டிருக்கிறார். தேவ தூதர்கள் பதிலை கொண்டு வருகிறார்கள். பெற்றுக்கொள்ளுங்க, கையை தட்டி பதிலை பெற்றுக்கொள்ளுங்க. ஓ, ஜெயம் உண்டானதற்காய் ஸ்தோத்திரம். பதில் வந்து